10th sum, if cot theta into 1 plus sin theta is equal to 4m and cot theta into 1 minus sin theta is equal to 4n, then prove that m square minus n square the whole square is equal to mn. Okay. So இங்க வந்து பாத்தீங்கன்னா ப்ரூவ்ல வந்து பாத்தீங்கன்னா in terms of m and n ஃபார்மட்ல இருக்கு. ஸோ அப்போ கொடுத்துருக்க இந்த given வந்து in terms of m and nல எழுத போறேன். சரிங்களா? ஸோ அப்போ பாத்தீங்கன்னா ஸோ இதை ஆல்டர் பண்ணி எழுதுறேன். 4m is equal to cot theta into 1 plus sin theta. Okay. And இங்க வந்து பாத்தீங்கன்னா 4n is equal to cot theta into 1 minus sin theta. சரிங்களா? இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா எனக்கு in terms of m தான் தேவை. அதனால இந்த 4 equal to கன்சிடர் கொண்டு போட போறேன். அப்போ m is equal to cot theta into 1 plus sin theta divided by 4. அதே மாதிரி n வந்து என்னது? n is equal to cot theta into 1 minus sin theta divided by 4. சரிங்களா? சரி, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த ப்ரூவிங் டேர்ம் எடுத்துக்கலாம். ஸோ இதோட எல்ஹெச்எஸ் எடுத்துக்குவோம். ஸோ எல்ஹெச்எஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்னது? எம் ஸ்கொயர் மைனஸ் என் ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர். சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா எம் ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து எனக்கு எம் தான் தெரியும். அப்போது நான் எம் வந்து ஸ்கொயர் பண்ண போகிறேன். அப்போ ஸ்கொயர் பண்ணுறப்ப எனக்கு என்ன கிடைக்கும்? காட் ஸ்கொயர் தீட்டா. ஸோ தனித்தனியாக போட்டுடுங்க. 1 ப்ளஸ் சைன் தீட்டா த ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை 4 ஸ்கொயர் வந்து பார்த்தீங்கன்னா 16. சரிங்களா? மைனஸ் என் ஸ்கொயர். ஸோ என்னோட வேல்யூ தெரியும், அது நான் ஸ்கொயர் பண்ண போகிறேன். அப்போ எனக்கு என்ன கிடைக்கும்? காட் ஸ்கொயர் தீட்டா இன்டூ 1 மைனஸ் சைன் தீட்டா த ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை 4 ஸ்கொயர் வந்து 16. ஓகே, தி ஹோல் ஸ்கொயர். ஓகேங்களா? which is equal to இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே cot square theta by 16ன்றது ரெண்டுத்துலையுமே காமனாக இருக்குது. ஸோ அதை அப்படியே வெளியில் எடுத்துலாம். cot square theta by 16 வெளியில் எடுத்துட்டோன்னா ரிமைனிங் என்ன இருக்கும்? இங்கே 1 ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா இருக்குமா? ஸோ அதை எக்ஸ்பேண்ட் பண்ணலாமா? அப்போ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் வந்து பார்த்தீங்கன்னா சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் 2ab வந்து 2 சைன் தீட்டா. ஓகேங்களா? மைனஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருக்குது. அப்போ எக்ஸ்பேண்ட் பண்ணுறப்போ ஸோ மைனஸ் என்ன இருக்கிறதுனால ப்ராக்கெட் போட்டுங்க. அப்போது 1 ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் 2 சைன் தீட்டா பார்த்தீங்கன்னா த ஹோல் ஸ்கொயர். ஓகேவா? ஈக்குவல் டு காட் ஸ்கொயர் தீட்டா பை 16 இன்டூ இங்கே பார்த்தீங்கன்னா 1 ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் 2 சைன் தீட்டா. இந்த மைனஸ் என்ன உள்ள ப்ராடக்ட் பண்ணுறப்போ -1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் 2 சைன் தீட்டா கிடைக்கும். ஓகேங்களா? த ஹோல் ஸ்கொயர். சரி, இங்கே வந்து என்ன கேன்சல் பண்ண முடியும்? இந்த சைன் ஸ்கொயர் தீட்டாவும் இந்த மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டாவும் கேன்சல் பண்ணலாம். அண்ட் இந்த 1 இந்த -1 கேன்சல் பண்ணலாம். அப்போ ரிமைனிங் பார்த்தீங்கன்னா 2 சைன் தீட்டா ப்ளஸ் 2 சைன் தீட்டா இருக்குது. ஸோ அப்போ அது ரெண்டுத்தையுமே ஆட் பண்ணலாமா? அப்போ பார்த்தீங்கன்னா காட் ஸ்கொயர் தீட்டா by 16 into 2 sin theta plus 2 sin theta will be 4 sin theta. சரிங்களா? the whole square equal to இந்த cot square theta நம்ம எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணலாம்? cos square theta divided by sin square theta ன்னு போடலாமா? into இங்க ஒரு 16 இருக்கா? so 16 into 4 sin theta the whole square. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இதை வந்து 4 டைம்ஸ் கேன்சல் பண்ணலாமா? அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சைன் தீட்டா. ஸோ ஒரு டைம் கேன்சல் பண்ணலாமா? ஸோ அப்போ ரிமைனிங் பார்த்தீங்கன்னா இந்த காஸ் ஸ்கொயர் தீட்டா டிவைடட் பை சைன் தீட்டா இன்டூ 4 இருக்குது. சரிங்களா? அப்போது காஸ் ஸ்கொயர் தீட்டா பை 4 இன்டூ சைன் தீட்டா த ஹோல் ஸ்கொயர். ஸோ அப்போ ஸ்கொயரிங் பண்ணனா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? காஸ் பவர் 4 தீட்டா டிவைடட் பை 4 வந்து ஸ்கொயர் பண்ணுறப்போ 16 கிடைக்கும். அப்போது 16 இங்கே சைன் ஸ்கொயர் பண்ணுறப்போ சைன் ஸ்கொயர் தீட்டா. சரிங்களா? இது ஈக்குவேஷன் 1 வச்சுங்க. இப்போது நம்ம அடுத்தது என்ன பண்ண போகிறோம்? ஆர்ஹெச்எஸ் எடுத்துக்கலாமா? ஸோ ஆர்ஹெச்எஸ் வந்து என்ன கொடுத்துருக்காங்க? m இன்டூ n. சரிங்களா? m இன்டூ n பண்ணுறப்போ இங்கே பாருங்கள் எம்மோட வேல்யூ வந்து என்னது? காட் தீட்டா இன்டூ 1 ப்ளஸ் சைன் தீட்டா டிவைடட் பை 4 இன்டூ காட் தீட்டா. என்னோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா காட் தீட்டா இன்டூ 1 மைனஸ் சைன் தீட்டா டிவைடட் பை 4. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா காட் தீட்டா இன்டூ காட் தீட்டா வந்து என்ன வரும்? காட் ஸ்கொயர் தீட்டா. சரிங்களா? இன்டூ இது வந்து பார்த்தீங்கன்னா ஏ ப்ளஸ் பி இன்டூ ஏ மைனஸ் பி ஃபார்மேட்டில் இருக்குது. அப்போ எப்படி எழுதலாம்? ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்னு எழுதலாமா? ஸோ அப்போ 1 ஸ்கொயர் மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா டிவைடட் பை 4 இன்ட்டு 4 வந்து 16. சரிங்களா? which is equal to இங்கே பார்த்தீங்கன்னா இந்த 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா நம்ம எப்படி எழுதலாம்? காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு எழுதலாமா? ஸோ அப்போ காட் ஸ்கொயர் தீட்டா டிவைடட் பை 16 இன்டூ காஸ் ஸ்கொயர் தீட்டா which is equal to இந்த cot square theta நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணலாமா? என்ன வரும்? cos square theta divided by இங்கே 16 into sin square theta into cos square theta. ஸோ அப்போ ப்ராடக்ட் பண்ணுறப்ப நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? cos பவர் 4 theta divided by 16 into sin square theta. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஈக்குவேஷன் நம்பர் 2. ஸோ அப்போது
இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் செகண்ட் ஈக்குவேஷன் நம்ம கம்பேர் பண்ணுறப்போ நம்மளுக்கு என்ன தெரியுது, LHS is equal to RHS. ஓகேங்களா. ஸோ ஃப்ரம் ஈக்குவேஷன் 1 and 2 we get m square minus n square the whole square is equal to mn. Okay. 11th sum, if cosecant theta minus sin theta is equal to a cube and secant theta minus cos theta is equal to b cube, then prove that a square into b square into a square plus b square is equal to 1. Okay. So இங்க வந்து given கொடுத்திருக்காங்க, என்ன கொடுத்திருக்காங்க, cosecant theta minus sin theta is equal to a cube. So இங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா in terms of a square b squareல இருக்கு. So இதை வந்து first thing என்னென்ன பண்ண போறேன்னா a square find out பண்ண போறேன். கொடுத்திருக்க givenல இருந்து இந்த a square find out பண்ண போறேன். So அப்போ இங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னா a cube is equal to cosecant theta minus sin theta. சரிங்களா. ஸோ அப்போ a cube is equal to இந்த cosecant thetaன்றது என்னது, சைனோட இன்வர்ஸ். அப்போது இதை நான் 1 by sin thetaன்னு எழுதலாமா. ஸோ 1 by sin theta minus sin theta. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா a cube is equal to LCM வந்து என்னது, sin theta. ஸோ அப்போ மேலே வந்து என்ன கிடைக்கும், 1 minus sin square theta. ஸோ இந்த 1 minus sin square thetaன்றது என்னது, cos square theta தானே, 1 minus sin square theta. அப்போது இங்கே cos square theta போடலாம் divided by sin theta. ஸோ அப்போது இந்த cube வந்து ஈக்குவல் டு கன்சைட் கொண்டு போகிறப்போ நம்மளுக்கு 1/3ல வந்துடும் பவர். ஸோ அப்போ cos square theta divided by sin theta the whole power 1/3. ஓகேவா. இப்போ எனக்கு வந்து in terms of a ஸ்கொயரில் இங்கே கொடுத்துருக்கனால நான் a ஸ்கொயரை நான் கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ அப்போ a ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு, ஸோ ரெண்டு பக்கமும் ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ் பண்ணுறப்போ, ஸோ அப்போது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா cos square theta divided by sin theta the whole, இங்கே வந்து ஸ்கொயர் பண்ணுறப்போ எனக்கு என்ன வரும், 2/3 இன்ட்டு 2ஆல் ப்ராடக்ட் ஆகுமா, அப்போது 2/3 கிடைக்கும். ஸோ இந்த பவர் நான் உள்ள ப்ராடக்ட் பண்ண போகிறேன். ஸோ a ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு cos, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 2 இருக்குது ஆல்ரெடி. ஸோ 2 into 2 வந்து will be 4. ஸோ 4/3 theta divided by இங்கே sin 2/3 theta. ஓகேவா. இது a ஸ்கொயரோட வேல்யூ. அடுத்து அதே மாதிரி நான் b ஸ்கொயரும் கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ என்ன எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்காங்க, b cube is equal to secant theta minus cos theta. ஸோ அப்போ b cube is equal to secant thetaன்றது என்னது, காஸோட இன்வர்ஸ் தானே secant theta. அப்போது 1 by cos theta minus cos theta. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா LCM வந்து என்னது, இங்கே cos theta தான் LCM. ஸோ அப்போது 1 minus cos square theta கிடைக்கும். ஸோ cos square thetaன்றது என்னது, 1 minus cos square theta which is sin square theta. ஸோ sin square theta divided by cos theta. சரிங்களா. அப்போது இந்த கியூபை நான் ஈக்குவல் டு கன்சைட் கொண்டு போகிறேன். அப்போது sin square theta by cos theta the whole power 1/3 கிடைக்கும். சரிங்களா. இப்போ நான் b ஸ்கொயர் எனக்கு இங்கே in terms of b ஸ்கொயரில் இருக்கனால நான் b ஸ்கொயர் பண்ண போகிறேன். ஸோ ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ். அப்போ பார்த்தீங்கன்னா sin square theta divided by cos theta. ஸோ ஸ்கொயர் பண்ணுறப்போ 1/3 into 2 will be 2/3. சரிங்களா. இப்போ நான் இதை உள்ள ப்ராடக்ட் பண்ண போகிறேன் இந்த பவரை. அப்போது b ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு பார்த்தீங்கன்னா 2 into 2/3 will be 4/3. அப்போது sin 4/3 theta divided by cos power 2/3 theta. சரிங்களா. ஸோ அப்போ நான் a ஸ்கொயர் வேல்யூயும் கண்டுபிடிச்சிட்டேன், b ஸ்கொயர் வேல்யூயும் கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ இந்த ப்ரூவிங் டேர்ம் எடுத்துக்கலாம். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இதில் LHS எடுப்போமா. ஸோ LHS வந்து என்ன கொடுத்துருக்காங்க, a ஸ்கொயர் இன்ட்டு b ஸ்கொயர் இன்ட்டு a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர். இங்கே a ஸ்கொயரோட டேர்ம் வந்து என்னது, cos power 4/3 theta divided by sin power 2/3 theta into b ஸ்கொயரோட டேர்ம் வந்து பார்த்தீங்கன்னா sin power 4/3 theta divided by cos power 2/3 theta. சரிங்களா. into a ஸ்கொயர் வந்து பார்த்தீங்கன்னா cos power 4/3 theta divided by sin power 2/3 theta plus b ஸ்கொயர் வந்து sin power 4/3 theta divided by cos power 2/3 theta. சரிங்களா. இப்போ நம்ம இதை கேன்சல் பண்ணலாமா. ஸோ இங்கே கேன்சல் பண்ணுறப்போ எப்பொழுதுமே இந்த டினாமினேட்டர் நியூமரேட்டருக்கு போகிறப்போ என்ன ஆகும், மைனஸ் ஆகுமா. அப்போது இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே 4/3 இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே மேலே 4/3ன்னு இருக்குது, இங்கே வந்து கீழே வந்து 2/3 இருக்குது, காஸ் பவரில் 2/3 இருக்குது. ஸோ அப்போ அது மேலே போகிறப்போ நெகட்டிவ் ஆகிடும். அப்போது minus 2/3ன்னு கிடைக்கும். அப்போது மைனஸ் பண்ணுறப்போ டினாமினேட்டர் சேமாக தான் இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா 2/3 கிடைக்கும். சரிங்களா. அப்போது நான் எப்படி கேன்சல் பண்ணலாம், ஸோ இது வந்து 2/3 டைம்ஸ் நான் கேன்சல் பண்ணலாம். அப்போ இன்றைக்கி என்ன கிடைக்கும், இங்கே காஸ் பவர் 2/3 தீட்டா. சேம் அதே மாதிரி இங்கே என்ன கிடைக்கும், இங்கேயும் 2/3 ஆகிடும். ஸோ அப்போ இன்டூ சைன் பவர் 2/3 தீட்டா கிடைக்கும். சரிங்களா. இன்டூ இங்கே பார்த்தீங்கன்னா எல்சிஎம் எடுக்கலாமா. ஸோ இங்கே வந்து ப்ளஸ் சைன் இருக்கனால நான் எல்சிஎம் எடுக்க போகிறேன். ஸோ எல்சிஎம் வந்து என்னது, சைன் 2/3 தீட்டா இன்டூ காஸ் 2/3 தீட்டா. சரிங்களா.
அப்போது மேலே வந்து என்ன வரும்? ஸோ மேலே வந்து cos power 4 by 3 theta into cos power 2 by 3 theta இருக்குது. ஸோ ரெண்டு டேர்ம் ப்ராடக்ட்டில் இருக்குது. அப்போ நம்ம இப்போ என்ன பண்ணுவோம்? பவர்ஸ் ஆட் பண்ணுவோம். அப்போ 4 by 3யும் இந்த 2 by 3 ஆட் பண்ணுறப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 6 by 3 which is 2. ஸோ 2ன்னு எழுதலாமா அப்படி டேரெக்டாக? ஸோ அப்போ இங்கே வந்து cos square thetaன்னு கிடைக்கும். அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா sin square thetaன்னு கிடைக்கும். ஸோ நம்மளுக்கு ஐடென்டிட்டி என்ன தெரியும்? இதோட வேல்யூ வந்து sin square theta plus cos square theta is equal to 1. அதே சமயம் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு டேர்மையும் கேன்சல் பண்ணலாமா? ஸோ அப்போ நம்மளுக்கு ஆல்ரெடி இது கேன்சல் ஆகி 1 ஆகிடும். அண்ட் இங்கே ஒரு 1. ஸோ அப்போ 1 into 1 will be 1 which is equal to RHS. ஓகேங்களா? 12th sum. Eliminate theta from the equation a secant theta minus c tan theta is equal to b and b secant theta plus d tan theta is equal to c. ஓகே, இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா டோட்டலாகவே இந்த தீட்டான்ற டேர்மை எலிமினேட் பண்ணிடணுமா. ஸோ வெறும் அவங்களுக்கு வேரியபிள்ஸ் மட்டும் தான் இருக்கணும். ஸோ தீட்டா வரக்கூடாது. அது மாதிரி நீங்கள் பண்ணணும், ஃப்ரேம் பண்ணணும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ இப்போ இந்த கிவன் டேர்ம் எழுதலாம். which is a secant theta minus c tan theta is equal to b. ஓகேங்களா? அடுத்து வந்து என்ன கொடுத்துருக்காங்க? b secant theta plus d tan theta is equal to c. சரி, இப்போ ஃபர்ஸ்ட் திங் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை ரெண்டு டேர்மையுமே இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஒரு சீக்கண்ட்டாக ஃப்ரேம் பண்ண போகிறேன். அப்போ தான் எனக்கு ரெண்டுமே ஈக்குவேட் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ அப்போ எப்படி பண்ண போகிறேன்னு பாருங்கள். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா a secant theta is equal to இந்த மைனஸ் c tan theta ஈக்குவல் டு கன்சைட் கொண்டு போயிடுங்க. அப்போது b plus c tan thetaன்னு கிடைக்கும். சரிங்களா? அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தா இந்த a ஈக்குவல் டு கன்சைட் கொண்டு போயிட போகிறேன். அப்போது டினாமினேட்டருக்கு போயிடுமா? ஸோ அப்போ secant theta is equal to b plus c tan theta divided by a. ஓகேவா? சரி, இதை ஆஸ் இட் இஸ் வச்சுருங்க. இப்போ அடுத்து இந்த ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த d tan thetaவை ஈக்குவல் டு கன்சிடர் கொண்டு போய்டுறேன். அப்போது b secant theta is equal to c minus d tan theta. சரிங்களா? இப்போது இந்த b ஈக்குவல் டு கன்சிடர் கொண்டு போகிறப்போ secant theta is equal to c minus d tan theta divided by b. இப்போ பாருங்கள், இந்த LHS ரெண்டு இடத்துலையுமே secant theta இருக்குது. அப்போ ரெண்டுத்தையுமே நம்ம ஈக்குவேட் பண்ணலாமா? ஸோ அப்போது இது வேணால் ஈக்குவேஷன் 1 வச்சுங்க, இது ஈக்குவேஷன் 2ன்னு வச்சுங்க. அப்போது நான் ஈக்குவேஷன் 1ஐயும் ஈக்குவேஷன் 2வும் ஈக்குவேட் பண்ண போகிறேன். அப்போ எனக்கு என்ன கிடைக்கும்? b plus c tan theta divided by a is equal to c minus d tan theta divided by b. சரி, இப்போ நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாமா? ஸோ இந்த b இந்த சைடு வரப்போ b into b will be b square plus b into c tan theta will be bc tan theta is equal to அதே மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ac minus ad tan theta கிடைக்கும். சரிங்களா? ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்? இது in terms of tan theta கொண்டு வர போகிறேன். அப்போ நான் இங்கே இருக்கக்கூடிய டேர்மை இந்த minus ad tan theta ஈக்குவல் டு இன்சைட் கொண்டு போக போகிறேன். அப்போது bc tan theta plus ad tan theta is equal to ac minus இந்த b ஸ்கொயர் இன்சைடு வரப்போ மைனஸ் b ஸ்கொயர் ஆகிடும். சரிங்களா? ஸோ இது ரெண்டுத்துலையுமே நம்ம tan theta காமன் எடுக்கலாமா? அப்போது tan theta ஆஃப் bc plus ad is equal to ac minus b ஸ்கொயர். அப்போது இந்த bc plus ad ஈக்குவல் டு கன்சிடர் கொண்டு போயிடலாம். அப்போது tan theta ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா ac minus b ஸ்கொயர் டிவைடட் பை bc plus ad. சரிங்களா? ஸோ இதை ஈக்குவேஷன் 3 வச்சுருங்க. இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இது எப்படி நம்ம secant thetaவை ஈக்குவேட் பண்ணமோ அதே மாதிரி நம்ம இப்போ இன் டர்ம்ஸ் ஆஃப் tan thetaவை ஈக்குவேட் பண்ண போகிறோம். அப்போது நம்மளுக்கு secantோட வேல்யூ கிடைக்கும். சேம் அதே மாதிரி பண்ணலாமா? ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? ஸோ அந்த கிவன் அகைன் எழுதலாம். which is a secant theta minus c tan theta is equal to b and இங்கே வந்து பார்த்தீங்கன்னா b secant theta plus d tan theta. சரிங்களா? is equal to c. ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா tan theta வச்சுட்டு secant theta அந்த சைடு கொண்டு போக போகிறேன். சரிங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா a secant theta minus b, ஸோ b இந்த சைடு கொண்டு வந்துடலாம், is equal to c tan theta. அப்போது tan theta ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா tan theta is equal to a secant theta minus b divided by c. ஓகேவா? சேம் அதே மாதிரி இங்கே என்ன பண்ணலாம்? d secant theta ஈக்குவல் டு கன்சிடர் கொண்டு போக போகிறேன். அப்போது d tan theta is equal to c minus b secant theta. அப்போது இந்த d அந்த சைடு கொண்டு போகிறப்போ tan theta is equal to c minus b secant theta divided by d. ஸோ அப்போ இந்த ரெண்டு tan thetaவும் நம்ம ஈக்குவேட் பண்ணலாமா? அதாவது இந்த ஈக்குவேஷன் 4ஐயும் இந்த ஈக்குவேஷன் 5ஐயும் நான் ஈக்குவேட் பண்ண போகிறேன். அப்போ பார்த்தீங்கன்னா 4 equal to 5. ஸோ அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? a secant theta minus b divided by c is equal to c minus b secant theta divided by d. சரிங்களா? இப்போ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாமா? அப்போ என்ன கிடைக்கும்? ad secant theta minus bd is equal to c square
minus BC secant theta. சரிங்களா? இப்போ நான் இது in terms of secant theta வைக்க போகிறேன். அப்போது secant theta ஒரு சைடு கொண்டு வந்துட போகிறேன். அப்போது AD secant theta and இந்த minus BC secant theta சைடு வரப்போ plus BC secant theta மாறிடும். ஓகேங்களா? is equal to இங்கே C ஸ்கொயர் மைனஸ் இந்த BD வந்து மைனஸ் BD வந்து இன்சைடு வரப்போ ப்ளஸ் BDயாக மாறிடும். ஓகேங்களா? ஸோ இது ரெண்டுத்துலையுமே நம்ம சீக்கன் தீட்டா வெளியில் எடுத்துலாமா? அப்போது சீக்கன் தீட்டா இன்டூ AD ப்ளஸ் BC இஸ் ஈக்குவல் டு C ஸ்கொயர் ப்ளஸ் BD. ஸோ அப்போ சீக்கன் தீட்டோட வேல்யூ பார்த்தீங்கன்னா என்னது? சீக்கன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு C ஸ்கொயர் ப்ளஸ் BD டிவைடட் பை AD ப்ளஸ் BC. சரிங்களா? ஓகே, இப்போது அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க? எலிமினேட் த தீட்டான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தீட்டாவே வரக்கூடாது, அதாவது இந்த சீக்கன் தீட்டாவும் வரக்கூடாது, இந்த டேன் தீட்டாவும் வரக்கூடாது. ஸோ அப்போ அந்த தீட்டாவே வராமல் நான் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஐடென்டிட்டி யூஸ் பண்ண போகிறோம். நம்மளுக்கு என்ன ஐடென்டிட்டி தெரியும்? tan ஸ்கொயர் தீட்டா 1 + tan ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு சீக்கன் ஸ்கொயர் தீட்டா. சரிங்களா? ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா 1 இஸ் ஈக்குவல் டு இந்த tan ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு கன்சிடர் கொண்டு போகிறப்போ சீக்கன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் tan ஸ்கொயர் தீட்டா. சரிங்களா? ஸோ அப்போ இந்த tan தீட்டாவும் இந்த சீக்கன் தீட்டாவும் நான் இந்த ஐடென்டிட்டியில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். அப்போ பார்த்தீங்கன்னா 1 இஸ் ஈக்குவல் டு இங்கே பார்த்தீங்கன்னா சீக்கன் ஸ்கொயர் தீட்டா இருக்குது, ஆனால் இங்கே எனக்கு சீக்கன் தீட்டா தான் இருக்குது. ஸோ அதை நான் ஸ்கொயர் பண்ண போகிறேன். அப்போ பார்த்தீங்கன்னா C ஸ்கொயர் ப்ளஸ் BD த ஹோல் ஸ்கொயர் டினாமினேட்டர். ஸோ டினாமினேட்டர் நியூமினேட்டர் தனியாக ஸ்கொயர் பண்ணிக்கிங்க. அப்போது AD ப்ளஸ் BC த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் tan வந்து பார்த்தீங்கன்னா இதை ஸ்கொயர் பண்ணுறப்போ AC மைனஸ் B ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை BC ப்ளஸ் AD த ஹோல் ஸ்கொயர். ஓகேங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டினாமினேட்டர் ரெண்டு சேமாக இருக்குது, நம்ம கம்பைன் பண்ணி எழுதலாம். அப்போ 1 இஸ் ஈக்குவல் டு இது பார்த்தீங்கன்னா C ஸ்கொயர் ப்ளஸ் BD த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் AC மைனஸ் B ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை AD ப்ளஸ் BC த ஹோல் ஸ்கொயர். இதை ஈக்குவல் டு கன்சிடர் கொண்டு போயிடலாமா? அப்போது AD ப்ளஸ் BC த ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு C ஸ்கொயர் ப்ளஸ் BD the whole square minus AC minus B square the whole square. சரிங்களா? ஸோ இதை ஈக்குவல் டுக்கு இந்த சைடு வந்து கொண்டு வந்துடுறேன் இந்த மைனஸ் டேர்மை. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா AD ப்ளஸ் BC the whole square ப்ளஸ் AC minus B square the whole square is equal to C square ப்ளஸ் BD the whole square. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு தீட்டாவே இல்லாமல் நான் எலிமினேட் பண்ணிட்டேன் பார்த்தீங்களா? ஸோ அப்போ இதுதான் ஆன்சர்.